சாராயம் காய்ப்பியா? இல்லண்ணா கஞ்சா? மாமா வேலை பாப்பியா? தொட்டு நீ கொடுக்கண்டா, பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்க அவங்களே கொடுப்பாங்க நிறைய நிறைய. பச்சையா சொல்லணும்னா எனக்கு ஒரு தேவை. என்ன சொல்லுது? வேணாம் சார். பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கேடு. போ போ. என்னாச்சு? வயிறு வலிக்குதா? பசிக்குது. சூடா இருக்கா? நீ சாப்பிடு. ஸ்வேதா, எனக்கு சமைக்க தெரியாது. பசின்னு சொன்னதும் கை கால் ஓடல. நீ சாப்பிடலையா? நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏன்? வள்ளல் வரட்டும், நாங்க 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுறோம். ஏன் என்னாச்சு? நீ சாப்பிடு. இல்ல, பாரதி வரட்டும், நாங்களும் சேர்ந்து சாப்பிடுறோம். என்னது? போலீஸுக்கா? அவன் கையில மட்டும் கலக்கிட்டோம், கட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன சத்தப்பா, வண்டி எடு. அந்த அக்கல சமயக்கட்டில் இருக்கிற அரிசியை அடிமடியில போட்டு மறைச்சு எடுத்துக்கிட்டு போறது, தமிழர்களை யாருக்கும் தெரியாம கொண்டு போய் விற்கிறது, இந்த முந்திரி பருப்புல அதை வாயில போட்டு மென்னுக்கிட்டே இருக்கிறது, காய்கறி நறுக்கிற பொம்பளைய கையை பிடிச்சி எடுக்கிறது, இந்த மாதிரி எத்துவாளித்தனம் ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஸ்பாட்லயே. புரிஞ்சுதா? ஏ என்னடே நீ மட்டும் தனிச்சு நிக்க? இவங்க வெள்ளையா இருக்காங்கண்ணே, இவங்க கருப்பா இருக்காங்கண்ணே. எல்லாரும் என்ன மாநிறம்னு சொல்றாங்கண்ணே. அதான் என் வழி தனி வழியா இருக்கட்டும்னே தனியா நின்ட்டானே. பாவி சீ பண்ணாட. போ லைன்ல போய் நில்லு. கண்ணை குத்திட்டான் தனி வழின்னு. ஏ இங்க பாரியா கரண்டி குரங்கு. என்னடே? அண்ணே படிச்ச பையலுக்கு 2 பேர் வேலை கட்டுக்கான்னு சொன்னோம்ல, அது இவங்க தான். வணக்கம் வச்சுங்க. ஏன் இந்த பிள்ளைகளா? ஆமாண்ணே. ஏல முகத்துல சாமத்தியம் தெரியுதே. அப்ப என் முகத்துல என்னச்சு? அதுல திருடி விக்கிற சாம்பார் ரசம் தான் தெரியுது. நீங்க பெத்தவங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த வேலைக்கு வந்திருக்கீங்களா ஐயா? சரி, நீ செவத்த பையன் அந்த இடியாப்ப லைன்ல பொங்க. நீ கருத்த பையன் பருப்போட லைன்ல நில்லையா? அண்ணாச்சி, உங்க முகராசி இவ்வளவு கூட்டம் கொடுதே, அது எப்படி என்னாச்சு? செருப்பா வெள்ள கைய. போ நீ போய் எச்சு கூட தூக்கு போ. ஏல மக்கா, நீங்க எல்லாம் செவத்த பையங்க. இந்த வடசேரியில ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் இருக்குல்ல, நேரா அங்க போறீங்க. ஐயர் வீட்டு கல்யாணம் இல்ல, கொஞ்சம் பத்திரமா பவுசா நடந்துக்கங்க ஐயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏல நீங்க கருத்த பயில எல்லாம் சேர்ந்து நம்ம தக்கலையில சமூகத்துக்கு நேரா போறீங்க. ஏய் எங்கல போற? நீங்க தானே நேரா போச்சு. நீ ஆடா பாவிகளா ஐயா, அது காது குத்துற ஃபங்க்ஷன் கொஞ்சம் சிறப்பா இருந்து செஞ்சு கொடுக்கணும் ஐயா. ஏல இவனை கவனமா கையை பிடிச்சு கூட்டு போ. அவன் முடிய ஒரு டைப்பா இருக்கு. உன் வழி தனி வழி நெட்டி நீ வாட்டுக்கு பாயாசத்தை தலை மேல ஊத்திராத, இலை மேல ஊத்துடே. இங்க இருக்கா சாம்பார் வேணுமா? சாமி நல்லா நக்கி நக்கி தான் சாப்பிடுவாங்களோ? நக்கிறத பார்த்தா 10 நாளைக்கு கையை கழுவ வேண்டாம் போலுக்க. சாரி சார். யாரில் பேசுறீ? கூப்பிடல. வேலை தெரியாத உயிரை எடுக்கான். போல வழியா? நான் யார் தெரியும்? பொண்ணோட தாய்மாமே. போல வழியா? போல வழியா? போலண்ணா. ஏல தம்பி, தம்பி, உன்னையாமல இந்த வேலை செய்ய சொன்னது? லட்சுமி அக்கா தானே செய்ய சொன்னாங்க. அவளே ஒரு அறகுற, அவ இந்த வேலை செய்ய சொன்னாளா? இதெல்லாம் பொம்பளைங்க பாத்துவாங்கப்பா. நீ எந்திரிச்சு வா. இல்லண்ணா பரவாயில்ல, நானே இல்லவே சொன்னா கேளு. எந்திரிச்சு வா. இல்லண்ணா வா, எந்திரிச்சு வா. வா. அந்த அம்மா சொல்லுதுன்னு செஞ்சுட்டு இருக்காது. இதெல்லாம் என்னோட சொல்ல வேண்டியதானே நீ? வா, உட்கார். வா. ஏல அர்க்கானே அக்கா, தம்பி வேலைக்கு புதுசு, கொஞ்சம் கூட மாட ஒத்தாசி வச்சுக்கிட்டு மேம்போக்க வேலை வாங்க.
ஏல அப்புறம் பையன் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லுமே இருக்கான்னு கரெக்ட் பண்ண பாத்துறாத கல்யாண மண்டபத்துல விவகாரமாய் போவோம். ஐஸ்கிரீம் நல்லா இருக்குல்ல வள்ளல்? நீங்க சம்பாதிச்ச பணத்துல வளையல், தோடு, ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நானும் வெண்ணிலாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாரதி. ஏய் ராஜேஸ்வரா வெண்ணிலாடா. ஐயோ எங்க அண்ணன் சீக்கிரம் வாங்க. வா வெண்ணிலா, வா, வா. வெண்ணிலா ஓடாத வெண்ணிலா. நில்லு வெண்ணிலா நில்லு. ஐயோ சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க வெண்ணிலா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க பாரதி, சீக்கிரம் ஓடி வாங்க. எல்லாம் போச்சு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஓடுங்க, ஓடுங்க, வாங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நிக்காதீங்க, வாங்க. செத்துலாம். எங்க அண்ணங்க கையில கிடைச்சா கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. அவங்க கிட்ட மாட்டி நாம சின்ன பின்னமாயி காதல்ல தோத்து போறதை விட செத்து போயிடலாம். இன்னைக்கு விளம்பரம் கொடுத்த எங்க டாடி நாளைக்கே கூட தேடி வந்துடலாம். பேப்பர் பார்த்த யாரோ ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிட்டா வெரி டேஞ்சர். காலகாலமா காதலர்கள் செய்யற தப்பு நம்மளும் செய்யணுமா? உயிரை துச்சமா மதிக்கிறது முட்டாள்தானம். புரியாம பேசுறீங்க. எங்க 2 பேரையும் கொன்னுட்டா பரவாயில்ல, பிரிச்சுட்டா? நம்மள மாதிரி காதலர்களை பெத்தவங்க கைவிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிக்கை, மீடியா இப்படி எல்லாரும் ஓடி வந்து உதவி செய்யறாங்கன்னா அது காரணம் காதல். அல்பாயுசில் செத்து போறதுக்கு நம்ம பிறந்தோம். 4 பேர் மெச்சிக்கிறபடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுதான் நம்ம காதலுக்கு நாம செய்யற கௌரவம். நம்ம எல்லாம் காதலர்களா இருக்க வரைக்கும் தான் பிரச்சனை. பார்த்துடே கவனமா என்னங்கடே மக்கா. இதாங்கண்ணாச்சு கொண்டா. மீசை கூட சரியா முளைக்கல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க. இந்த பணமெல்லாம் உங்க கல்யாணத்துக்காகத்தான். வருஷத்துக்கு ஒரு தடவை உண்டியல்ல சேர்ற பணத்தை எல்லாம் எடுத்து பக்கத்துல இருக்கிற அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு வருவேன். 10 வருஷ பழக்கம். இந்த அநாதை மற்ற அநாதைகளுக்கு உதவி பண்றதுல தப்பு இல்லையே. நான் வேலைக்கு வரலண்ணே. அந்த வள்ளலையும் பாரதியும் தலைமையில தூக்கி வச்சு ஆடுறீங்களா? அவங்களே வச்சு வேலை வாங்கிக்கங்க. முடியாது முடியாது, அவளே வச்சு வேலை வைக்கண்ணே. நான் வரேண்ணே. முடியாது முடியாது. இவனை தெரியுமா? அண்ணா எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நான் புறம் பேசுறேன். என்னடா இவன்ட்ட பேசிட்டீங்க? தூக்கு சுத்துப்பே. நீ கிளம்பு, சீக்கிரமா வாடே. அண்ணே நீ நேர செட்டியார் கடைக்கு போய் 6 மணி ஆச்சுட்டு நான் சொல்லியிருக்கேன். 2 அரை பவுன் திருமங்கலத்தை வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா அங்க வந்துரு. சரிண்ணே. குறுக்கால வந்துரு. சரிண்ணே. வரும்போது மறக்காம தெற்கு பஜார்ல முகூர்த்த கூட வாங்கிட்டு வந்துரு. சில்லற நிறைய இருக்கண்ணாச்சு. டேய் கரண்டி, சொல்லுங்கண்ணாச்சு. நீ என்ன பண்ற? நேர நம்ம தோவாளையில பிள்ளைவாள் கடைக்கு போய் ஒரு 4 தனி ரோஸ் மாலை ஆர்டரை கொடுத்து கையோட வாங்கிட்டு வந்துரு.
அப்புறம் என்னாச்சு? என்ன முகூர்த்த மாலைன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டா? எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல, நீயே போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. டேய், நீ மாலையை மட்டும் வாங்கிட்டு வாடா, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு, சீக்கிரம் வந்துரு, கோயிலுக்கு வந்துரு. நீங்க என்ன பண்றீங்க? டக்குன்னு ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு நீங்க 4 பேரும் நேரா கோயிலுக்கு வந்துருங்க. அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. மனுஷனுக்கு மனுஷன் செய்யற உதவிக்கு போய் எதுக்கு காலில் விழுறீங்க? அண்ணே அண்ணே, ஏ வள, நீ எங்க இருக்க? எல்லாம் ஊர்ல இருந்து அண்ணெல்லாம் வந்திருக்காங்க. இப்பதான் அட்ரஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். உலகாரா நாயே, அதுகளே உயிருக்கு பயந்து ஓடி வந்திருக்குதுங்க. அதுகளை போய் காட்டி கொடுத்துட்டியடா. உள்ள போய் பாருடா. வீட்டுல யாரும் இல்லண்ணா. ஊரு உறவெல்லாம் சேர்ந்து நடத்த வேண்டிய உங்க கல்யாணத்தை இப்படி அனாதையா நடந்துகிட்டு இருக்கேன்னு உங்க மனசுல எந்த கலக்கமும் பட வேண்டாம். மக்களே, நீங்க எங்க இருந்தாலும் உங்க பெத்த தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்க கூடவே இருக்கும். தம்பி, அங்க என் பொண்ணுக்கு அனாதையா கல்யாணம் நடக்குப்பா. நீங்க எல்லாம் வந்து அச்சதை தூக்கிட்டு போங்கப்பா. தம்பி தம்பி, உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கப்பா. 4 பேர் வந்தாதான் அது கல்யாணமா இருக்கும்பா. பெரியவரே, ஆத்துக்கு போங்க, உங்க மனைவி தேடிட்டு வருவா. நீங்களும் ஓடி வந்துதான் கல்யாணம் பண்ணுவீங்களா? அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் ஆசீர்வாதம் பண்ணட்டுமா? சொன்னா கேட்க மாட்டேன். அப்படி ஓரமா போய் உட்காருங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே தேதியில தான் இவர் பொண்ணு இதே மாதிரி காதல் கல்யாணம் பண்ணிண்டா. அதுல மனசு உடைஞ்சு போனவர் தான் இப்படி புலம்பின்னு இருக்கார். வாங்கடா. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம்.